வருக வருக வருக. காதலை காதலிக்கும் காதலர்களே வருக வருக. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் யாதும் காதல். இந்த எபிசோட எதை பற்றி பேச போகிறோம்னா, லவ்ன்றதை நம்ம வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வெவ்வேறு டேர்ம்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்கோம். பட் தென் எல்லா லவ் ஸ்டோரிஸ்க்கும் ஒரே ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்ஸை அந்த ஸ்டேஜஸை நம்ம தொல்காப்பியமே சொல்லியிருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம கையில் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதணும்னு சொன்னால் கூட we might write the same story that includes stages of love as per தொல்காப்பியம். ஸோ திஸ் எபிசோட் இஸ் ஆல் அபவுட் தொல்காப்பியம்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லவ். அந்த ஸ்டேஜஸ் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்குறிப்பு சொல்லிக்கிறேன் மக்களே. தொல்காப்பியர் எல்லாத்தையுமே காதல் அண்ட் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காப்புல. சப்போஸ் காதலிகள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வைஸ் வர்சாவாக மாற்றிக்கொள்ளுமாறு மிக தாழ்வையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸ்டேஜ் 1 என்னன்னா கூறல். காதலை நம்மளோட காதலை காதலிக்கிட்ட சொல்கிறான். டிப்பிக்கலி இட் இஸ் அவுட் ஆஃப் அட்ராக்ஷன், இன்ஃபாக்சுவேஷன். உதாரணமாக, நான் அவனை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனால் அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு, யோசிச்சு சொல்லு அப்படின்னு காதலன்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. இதை தொல்காப்பியர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேஜை காதலிகளுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காதலர்கள் பார்க்கவே மாட்டாங்க அப்படின்றதையும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. ஸ்டேஜ் 2 உணர்வு. இந்த ஸ்டேஜில் காதலன் அவனோட காதலை அது நாட் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனோ இன்ஃபாக்சுவேஷனோ இல்லை அப்படின்னு புரிஞ்சு அவனோட லவ்வை ரியலைஸ் பண்ணி அவனோட எமோஷன்ஸை தெரிஞ்சிட்ட பிற்பாடு என்ன நடந்தாலும் பெண்ணை உண்ண விட மாட்டேன் அப்படின்னு பாட்டு பாடுவாப்ல. இந்த ரியலைசேஷன் இன்னைக்கான யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப லேட்டாக தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணிடுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் லேட்டாக தான் புரியும். ஸ்டேஜ் 3 என்னன்னா உரை, கம்யூனிகேஷன். திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் பிரேக்கிங் த சைலன்ஸ், இனிஷியேட்டிங் ஓப்பன் கம்யூனிகேஷன். ரிலேஷன்ஷிப்பில் நீ பேசு, நான் கேட்குறேன் அப்படின்ற அந்த பாலிசி ரெண்டு பேருக்குமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே வி ஆல் நீட் அ ஷோல்டர் டு லை ஆன் அண்ட் சிங். மெதுவாக நீ பேசும்போது சுகமா நான் கேட்குறேன். அவ்வளோதான் மக்களே, அதான் வாழ்க்கை. ஸ்டேஜ் 4 நோய். அஃப்கோர்ஸ் லவ்னா பெயின் இல்லாமையா. இந்த ஸ்டேஜில் லவ்க்காக காதலன் எவ்வளோ கஷ்டப்படுறாப்புல, துக்கப்படுறாப்புல, துயரப்படுறாப்புல அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட். உதாரணமாக, பெயின்னாலே எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வரும். வாரணமாயிரம்ல மேகனா இறந்துட்ட பிறகு சூர்யா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுவான். இந்த சீனுக்கு இணையான இம்பேக்ட் வேறு எந்த சீனுமே நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இந்த நோய் ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 5 என்னன்னா ஆற்றுதல். இந்த ஸ்டேஜ் என்னன்னா பல செருப்படிகளுக்கு பிறகு, பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பிறகு, பல ஹேர்டில்ஸை தாண்டி காதலன் காதலியோட சேர்ந்துறது, ஹாப்பி என்டிங். உதாரணமாக, போன ஸ்டேஜில் கவலைப்பட்ட எல்லா காதலர்களுக்கும் அனல் மேலே பனித்துளி பிஜிஎம்மோட பிரியாக்கா நடந்து வருவாங்க. கவலைப்படாதீங்க. இந்த 5 ஸ்டேஜஸுமே தொல்காப்பியம் சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி இன்னும் 2 ஸ்டேஜஸும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கையறவு, ஃபிசிக்கல் இன்டிமசி. இதோடைய பொருள் ஃபிசிக்கல் இன்டிமசியாக இருந்தாலும் பட் தொல்காப்பியம் இதுதான் ரிலேஷன்ஷிப்புக்கான ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் தருது அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டேஜ் உணர்வு. இந்த ஸ்டேஜ் நம்ம பார்த்த ஸ்டேஜ் 2 உடைய எக்ஸ்டென்சிவ் வேர்ஷன் நான் சொல்லுவேன். அதில் காதலன் தனக்குள்ள ரியலைஸ் பண்ணுவார். இதில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்காக காதலன் காதலி 2 பேருமே சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றதையும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓவராலாக தொல்காப்பியம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியும் பேசியிருக்கு அப்படின்றத ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் சொல்லியிருக்கு. போமராக இருந்தாலும் சரி, நான் இதை சொல்லியாக, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன் நீ சொல்லு, நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொன்னால் லவ் லைஃப் நல்லாயிருக்கும். இப்படின்ற அந்த கருத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது காதலை காதலிக்கும் காதலன். பாய் மக்களே.